எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே அண்ட் இட்ஸ் பொங்கல். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆ பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பால் பொங்கல் செய்ய போகிறோம். அண்ட் அந்த பொங்கல் எப்படி வருது அண்ட் அது கூட என்ன டிஷ்ஷெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். இன்றைக்கி பொங்கல் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியாக அரௌண்ட் 6-6:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். யூஸ்வலி நான் இவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிக்கிற பர்சன் கிடையாது. ஈவன் ஸ்கூல் காலேஜ் டைமில் கூட நான் எக்ஸாம்க்காக கூட நான் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சது கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால சரி எந்திரிப்போமே அப்படின்னு அலாரம் எல்லாம் வச்சு எழுந்திரிச்சேன். பொங்கல் அப்படின்னாலே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஃபீல்ஸை கொடுக்குறதே இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு கோலம். அதனால இன்றைக்கி டே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கோலமோட ஸ்டார்ட் ஆகுது. கோலம் போட்டது எங்கள் அம்மா. என் கலர் போட்டதுன்னா எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கோலம்ஸ் எல்லாம் எனக்கு போட தெரியாது. அதனால நான் கலர் போட்டேன். அண்ட் திஸ் இஸ் அ ஃபைனல் லுக் ஆஃப் கோலம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலி நிறைய ஒர்க் இருக்குது. நிறைய டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணும், தோரணம் கட்டணும், பூஜை ரூம் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் எல்லாமே இருக்குது. அதனால ஒரு சின்ன ப்ரெப் ஒர்க் இப்போயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகலாம் அப்படின்னு ப்ரெப் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பொங்கல் வைக்கிறதுக்காக பானை ரெடி ஆகிட்டுருக்கு. மெயின்வைல் என்னோட அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த அவுட்ஃபிட் ஜெய்நகர்லேருந்து வாங்கினது. இது ஒரு செட் ட்ரெஸ். அதாவது இதில் பேண்ட்டு, துப்பட்டா அண்ட் டாப் 3மே வரும். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தினா ஒரு ஷாப்பிங் ஹால் எபிசோட் கூட நம்ம சேனல் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பொங்கல் பொங்குற மாதிரி எல்லாருக்குமே ஹாப்பினஸ், வெல்த், ஹெல்த் எல்லாமே பொங்கட்டும். எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மீன்வைல் நம்ம மற்ற டிஷ்ஷஸ் எல்லாமே செஞ்சிடலாம். இன்றைக்கி பிளான் கத்திரிக்காய் போட்டு ஒரு கறி அண்ட் பம்கின் போட்டு ஒரு கறி, அதுக்கப்புறம் வடை அண்ட் பாயாசம். பாயாசம் பால் பாயாசம் அண்ட் வடை மசாலா வடை செய்ய போகிறோம். அண்ட் டோட்டலி இன்றைக்கி 5 டிஷ் செய்ய போகிறோம். ஜஸ்ட் இப்போது ஃபியூ டேஸ் பேக் நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகே, ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது ஒன்று எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். அட்லீஸ்ட் இந்த இயர் நம்ம நினச்ச வெயிட்டுக்கு ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் கூட நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலும் வந்துருச்சு. அண்ட் ஃபெஸ்டிவல் டேஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணாமல் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எஸ்பெஷலி வடை பாயாசமோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதனாலே நம்ம கவுண்ட்லெஸ்ஸாக வடையும் சாப்பிட்ருவோம் அண்ட் எண்ட்லெஸ்ஸாக பாயாசமும் சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி போயிட்டுருக்கு இப்போது.
எல்லா டிஷ்ஷஸுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன்வைல் நான் வந்து பூஜை ரூம் வந்து டெக்கார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிடலாம். அதனால் நான் வந்து பூஜை ரூம் டெக்கார் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். அண்ட் பூஜை ரூம் டெக்கரேஷனுக்காக பூ வந்து மார்னிங்கே கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து பூவெல்லாம் வச்சுட்டு பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா பொங்கல் வந்து படைச்சிடலாம். பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இனி வடை மட்டும்தான் பாக்கி. வடை வந்து போட்டு எடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து படைச்சிடலாம். நாங்கள் வந்து எப்பயுமே 14th வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி எல்லா டிஷ்ஷஸுமே ரெடி ஆயிடுச்சு. வடை, பாயாசம், பொங்கல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கறி, பம்கின் கறி எல்லாமே ரெடி. இப்போ வந்து படைச்சிடலாம். இந்த எபிசோட் பார்க்குற நீங்கள் எல்லாருமே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அண்ட் அவ்வளோதான். நாங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அண்ட் ஏதோ ஒரு ஊரில் வந்து 14th அன்றைக்கி ஜல்லிக்கட்டு போயிட்டு இருந்துச்சு. அது வந்து டிவியில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டே அந்த லன்ச் டைம் வந்து முடிச்சாச்சு. ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.